எப்படி மேம் ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ணுறது? விஷுவலைஸ் பண்ணுறதுக்குன்னு பெரிய டெக்னிக்கெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதுங்க. அதில் நெகட்டிவ் டேர்ம்ஸாக எதுவுமே இருக்கக்கூடாது. 100% பாசிட்டிவாக மட்டுமே இருக்கணும். அப்படி 100% பாசிட்டிவாக நம்ம வந்து யோசிக்க முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை மிஸ்பெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உட்காந்து எழுதும் போது நம்மளுக்கு அதோடைய கிளாரிட்டி புரியும். நீங்கள் அது ரிலேட்டட் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் அதை உட்காந்து தெளிவாக எழுதுங்க. அது உங்களுடைய லாங் டேர்ம் கோலாக வைங்க. அதுவும் நல்ல கோலாக வைங்க. ஓகே. ஸோ இப்போ அது நீங்கள் நல்ல கோலாக வைக்கும் போது உங்களையும் அறியாமல் அது உங்களுக்கு எழுதும் போதே மேனிஃபெஸ்ட் ஆகிடும். தட்ஸ் மோர் தேன் எனஃப். சரி, ஓகே, நான் எழுதிட்டேன், அது எனக்கு இன்னும் நடக்கலையே, நான் இது எவ்வளோ எழுதியிருக்கேன், எவ்வளோ 1000 தடவை எழுதிட்டேன், எனக்கு இன்னும் நடக்கலையே அப்படின்னா என்ன பிரச்சனை? நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலை. இது வந்து ஒரு ஹோட்டல் கான்செப்டோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஹோட்டலில் போய் உட்காந்து என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன வேணுங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இவன் எடுத்துகிட்டு வந்து தரமாட்டான்ப்பா, நீங்கள் போய் வேறு டேபிளில் உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் டேபிளுக்கு வர வேண்டிய சர்வர் ஓகே அவர் இல்லை போல இருக்குன்னு போயிடுவார். ஸோ த சேம் கான்செப்ட் அப்ளைஸ் ஹியர். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்கனாக்கா அது வரும்ன்றதை நம்பி அங்கேயே வெயிட் பண்ணணும். பிகாஸ் யூனிவர்ஸ் நோஸ் த பர்ஃபெக்ட் டைமிங். யூனிவர்ஸோட நீங்கள் அந்த டைமிங்கோட நீங்கள் அட்டாச் ஆகிட்டீங்க, அலைன் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லவே வேண்டாம், அது கரெக்டான டைமிங்கில் நடக்கும்.